ஹாய், ரொம்ப நாள் ஆச்சு நீ வீடியோ செஞ்சு. ஓகே, என்னத்துக்கு நீ வீடியோனா ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணலாம் தான். ஸோ எல்லோரும் நம்ம சாமி கும்பிட்றோம். ஸோ நானுமே எப்படின்னா ரொம்ப வேலையான்ட்டுனா நான் சாமி வந்தனா வீட்டுக்கு வந்தேன்னா வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா சாமி சரியாக கும்பிட மாட்டேன், படுத்துருவேன். ஸோ ஒரு நமக்குன்னு ஒரு இந்த லைஃபோட ஸ்ட்ரகிளிங் லைஃப்பில் ஒரு விஷயம் வரும். நமக்கு கடவுள் வந்துட்டு நான் இருக்க கூடன்னு உணர்த்துற அந்த டைம் வரும். ஸோ அந்த டைம் வந்துட்டு நம்ம ரிலேஸ் பண்ணுவோம். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு மேஜிக்காக தான் இருந்துச்சு. நான் மனம் உருகி நான் அழுந்து மனசார நான் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சிவபெருமான் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி. நான் கேட்டதை அப்படியே என் கண்ணு மண்ணுக்கு காட்டினார். நான் கேட்ட விஷயத்த அது அப்படியே நடந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. அப்பா சிவபெருமான் வந்துட்டு நம்ம கூட இருக்கார். நீ கவலைப்படாத, நீ எல்லாத்தையும் இது பண்ணிப்போ அப்படின்ற மாதிரி எனக்கு உணர்த்தின ஒரு டைம். இன்னொன்று வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கடவுள் இருக்காங்க, நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குன்ற அந்த உணர்த்துகிற ஒரு டைம். இட்ஸ் எ மேஜிக்காக இருந்துச்சு. சத்தியமாக என் லைஃப்பில் நான் வேண்டின ஒரு விஷயம். இது வரைக்கும் நான் சாமி கும்பிட்டுருக்கேன், ஆனால் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு இதாக நான் கும்பிட்டதில்லை. ஆனால் இப்போ நான் கும்பிட்டு நான் வந்து மனசு உருக்கி அவங்கள்ட்ட வேண்டிய சில 2 விஷயத்த இந்த சிவபெருமானப்பா எனக்கு கண்ணு முழுக்க அது வந்து நடக்கவும், அது நான் வேண்டின ஒரு விஷயம் கண்ணு முழுக்க எனக்கு நடந்துச்சு. நடக்கிறப்ப சத்தியமாக சொல்கிறேங்க, என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஓம் நம சிவாய. அப்பா சிவபெருமான்ட்டு நம்ம உண்மையான பிரார்த்தனையும் உண்மையான ஒரு பக்தியோடு நம்ம இருந்தால் நம்ம கேட்டதை அவர் கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. நான் ரொம்ப அதுலேருந்து நான் வந்து சிவபெருமானை ரொம்ப கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கும் லைஃப்பில் இப்படி ஒரு